சென்னை காசிமேட்டில் மீனவர் காணாமல் போனதாக அளித்த புகாரில் விசாரணை என்ற பெயரில் மற்றொரு மீனவரை போலீசார் அடித்து துன்புறுத்தியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காசிமேடு இந்திரா காந்தி பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவர் கடந்த 12ஆம் தேதி சீனி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 13 பேருடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரை திரும்பிய 13 பேரில் பிரபு என்பவர் மாயமானதாக காசிமேடு மீன்பிடி துறைமுகம் காவல் நிலையத்தில் அவரது குடும்பத்தினர் புகார் அளித்தனர். இதன் பேரில் முத்துவை அழைத்து சென்று போலீசார் விசாரித்தனர். இதனிடையே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருப்பதாக குடும்பத்தினரிடம் பிரபு தொலைபேசி வாயிலாக கூறியதால் முத்துவை போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் விசாரணை என்ற பெயரில் போலீசார் தன்னை தாக்கி துன்புறுத்தியதாக முத்து தெரிவித்தார். 2 கழுத்து ரெண்டு பக்கம் வச்சாங்க. அப்புறம் அந்த முதுல வச்சாங்க. இந்த கையை டவுல போட்டு கட்டி இந்த இடத்துல தடி போட்டு அந்த வச்சாங்க. ஒழுங்கா உண்மை சொல்லுனாங்க. ஏன்னா நீ என்னதான் கேட்டாவ இதே வார்த்தைண்ணா இது ஒழுங்கா சொல்றா, எங்கன்னா வெட்டிக்கிட்டு எங்கன்னா தனியாக போட்டீங்களா அப்படின்னு கேட்க. ஏன்னா நான் ஏன்னா வெட்ட போகிறோம், எல்லாம் ஒரே ஆள் தானே. அவங்களும் எங்களுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டது தான். அந்த சார்ந்து தான் அவங்க பெரிய எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க சொல்லி ஸ்டான்லியா அட்மிட் ஆக சொல்லுவதான் எல்லாம் எழுந்து ஓயிட்டுறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் எங்களை கேட்டாங்க, பா நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிங்கப்பா, இல்லைன்னா நீங்கள் எல்லாமே டெய்லி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, இல்லை எங்கள் அண்ணனை நீங்கள் அங்கே தீ தண்ணியில் போட்டீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லிடுறாங்க. நாங்கள் ஏன் அடி போகிறோம், அவங்கள எல்லாம் அன்பாக போட்டுக்கு போயிட்டு அன்பாக வரவங்க நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம், நல்லபடியாக தொழில் பண்ண நல்லபடியாக வந்துட்டோம். இந்தமாரி அவர் ஒரு மாதிரியாக இருந்தார். ஆனால் எப்படி போனார் ஏது போனார் நாங்கள் கவனிக்கல. அதோட மீன் விற்கிறது தான் பார்த்தோம். அது அவர் வரல, எங்கே போனார் தெரில. எப்படி வீடு தான் போயிருப்பாருன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்புறம் பார்த்தா காணா போயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போலீசார் முறையாக விசாரிக்காமல் முத்துவை அடித்து துன்புறுத்தியதாக கூறி அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.